இறக்கத்திற்காக கெஞ்சி நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு தன்னுடைய இறக்கத்தை அவர் காண்பிக்க வரவராக இருக்கிறார். 103 103 fear of God. முதலாவது look to the face of God. இரண்டாவது have fear of God. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாரு? இறங்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஜீவனத்துல இருந்தா இந்த இறக்கத்தை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah! Take the fear of God. Hallelujah! Help us to receive the mercy of God. Hallelujah! தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஜீவனத்தில் இருக்கும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah! மூன்றாவதாக அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள மத்திய சுவிசேஷம் அந்த 15-22 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தோற்றுகிறோம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாரே, இவனை அனுப்பவில்லை என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை பார்த்து, சிலரின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுங்கள் நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிரம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானத்தின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். விட்டாம ஆண்டவரை பின்தொடர்ந்துட்டே சொன்னாங்க. ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. ரெக்கமெண்டேஷன் வேற பண்றாங்க. யாரு? ஆமா, மிஸ்டர் மிஸ்டர்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. ஆண்டவரே, என்ன முதல்ல இப்ப கேட்க முடிச்சா இவரால சமாளிக்க முடியல, முதல்ல இவரை அனுப்புங்க ஆண்டவரே ரெக்கமெண்டேஷன் வேற பண்றாங்க. ஆண்டவர் அப்பயும் என்ன செய்யல? இவளுக்குதான் நான் சேர்த்தேன். பிள்ளைய அப்பத்தை எடுத்து நான் நாய்களுக்கு போரம் சேர்ந்துட்டார். அப்படிலாம் உடலங்க மேலிருந்து கீழே விழுவுறத நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? சாப்பிடுங்க வார்த்தை அப்படியே ஆண்டவர் நிற்கா போயா இல்லை நம்மளுக்கு போய் நாயிட்டாரு அப்படின்னா பேசல. மேலிருந்து விழுகிற துணிய இப்படி கேவலமா நம்மள பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசலாம். அவன் அற்புதத்தை தாழ்த்தி ஆண்டவரே அந்த கீழே விழுவுறதையே சாப்பிடுவேன்னு அப்படியே என்ன ஆண்டவர் அப்படியே சொல்றாரு, உன் விசுவாசம் தெரியும். நாம் ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசம் வச்சா அவருடைய இறக்கத்தை கண்டிப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நிச்சயமா ஆண்டவர் சேர்ந்து அற்புதம் பெறாம நம்ம நிச்சயம் கூடாது, போகவே கூடாது டிசைட் பண்ணிட்டு வந்துட்டா. அதனால எவ்வளவுதான் சில நேரத்துல நீங்க பார்த்துட்ட போய் பார்த்துன்னா சொல்ல மாட்டாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இங்க டீச்சர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மௌனமா இருக்கு. எத்தனை ஊழியக்காரர்கிட்ட போய் ஜாப் பண்ணியாச்சு, ஒண்ணுமே நடக்கல. நீ சோர்ந்து போகாத, ஊழியக்காரர் கையில் இல்ல, தேவனுடைய இறக்கம் உனக்கு வெளிப்பட்டா உனக்கு அற்புதம் தன்னால நடக்கும். எல்லாரும் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது நன்மை செய்ய அனுப்போம் அப்படின்னு கூட ஊழியக்காரர்கள் கவர்மெண்டாங்க. சில ஆட்கள் வந்தாலே பயமா இருக்கு. ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு அனுப்பிச்சிருங்கப்பா, என்னால விட்டா போதும். ஆண்டவர் அப்படியே அமைதியா இருக்க விட்டால அன்பு தேவத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கத்திரிக்க நாளில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட இறக்கம் இருக்குல்ல, அந்த இறக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. எனக்கு இறங்காம யாருக்கப்பா இறங்குறீங்க? நான் தகுதியில காரணமே சரி, அது தேவனுடைய அரசியலுக்கு புறப்பட்டவர்தான். இவனுக்கு இஸ்ரேலை காணாமல் போய் இஸ்ரேலை வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு அல்ல. ஆனாலும் இந்த இறக்கத்தின் நிமித்தமா அந்த இறக்கத்தான் எனக்கு ஆதாரம் உதவி செஞ்சது. அது தோற்றுகிறோம். அவ்வளவு அடிமை பெண், ஆனா தேவனுடைய இறக்கம் தான். அது இன்னைக்கு 6 வயசு. அது கர்த்தருடைய இறக்கம் உனக்கு கடந்து வருமானால்
உன் தகுதிகளெல்லாம் தாண்டி அது உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இருக்கிற நிலைமையெல்லாம் தாண்டி கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் அன்பு தெய்வத்திலே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு புறம்பாய் காணப்பட்ட இந்த காரண ஸ்திரீ தேவனுடைய இரக்கத்தினாலே விசுவாசத்திலே ஹல்லேலூயா அவன் இரக்கத்தை நன்மை பெற்றுக் கொண்டு விடுதலை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. நான் சுப்ரசங்கரானது ஏற்றாலும் தெரிவிக்கிற ஸ்திரியே உன் விசுவாசம் தெரியுது, நீ விரும்புகிறபடி உனக்கே ஆபக்கிறது. அந்நேரமே அவள் மகன் எடுத்துட்டாரா? ஆமா, கொண்டு அவன் பிள்ளைய கையில் ஒரே வார்த்தை முடிவெற்றி சொல்லி அந்த தெய்வத்தில் இல்லை. கர்த்தருடைய இறக்கம் நம் மீது வரும்போது அந்த நிமிஷமே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடப்பது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத தெய்வத்திலே எந்த காரியத்தை குறித்து நீ ஜெயித்துக் கொண்டு சோர்ந்து போய் விட்டாலோ அவரே கூடாது. அல்லது தேவனுடைய இறக்கத்திற்காக விசுவாசத்தோட நீல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். முதலாவது இரண்டாவது பேர் ஆஃப் காட், மூன்றாவது ஃபெய்த் இன் காட், கடைசியாக ஒன்று சொல்லுவேன். நான்காவது அது ஃப்ரீ ஃப்ரம் தி பிளேஸ், புறப்பட்டு செல், விட்டு புறப்பட்டு செல், இருக்கிற இடத்துல போய் புறப்பட்டு செல். அது உதாரணமாக நீங்க லூக்காவின் சுவிசேஷம் 15 இடத்துல நமக்கு தெரிஞ்சிருந்தாங்க சொல்லி பார்க்காதீங்க.